வணக்கம் நண்பர்களே. நீ சிரிச்சா போதும் நாவலின் முந்தைய அத்தியாயத்தில் கார்த்திக் மற்றும் நிலாவின் நட்பு இன்னும் கொஞ்சம் நெருக்கமானது. ஊர் திருவிழாவில் கார்த்திக் செய்த ஒரு நல்ல செயல் நிலாவின் மனதில் அவனை பற்றிய எண்ணத்தை மாற்றியது. இப்போது கார்த்திக் மீது நிலாவுக்கு ஒரு புதிய மரியாதையும் நம்பிக்கையும் உருவாக ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் அது வெறும் நட்பா, இல்லை காதலின் முதல் விதையா? இன்று ஒரு எதிர்பாராத சூழ்நிலையில் நிலாவுக்கு துணையாக நிற்கப் போகிறான் கார்த்திக். அந்த சம்பவம் அவர்களின் உறவை இன்னும் நெருக்கமாக்குமா? வாங்க நண்பர்களே, நீ சிரிச்சா போதும் அத்தியாயம் 3. உனக்காக நான் இருக்கேன். கதைக்குள் செல்லலாம். அத்தியாயம் 3. உனக்காக நான் இருக்கேன். நாட்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தன. கார்த்திக்கும் நிலாவுக்கும் இடையிலான நட்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. காலை வணக்கம், மாலை வணக்கம், சின்ன சின்ன உரையாடல்கள், சின்ன சின்ன சிரிப்புகள். ஆனால் இருவரும் மனதிலும் இருக்கும் உணர்வுகளை வெளிப்படுத்தவில்லை. ஒரு நாள் மாலை டீ கடையில் நண்பர்களுடன் இருந்த கார்த்திக்கு ஒரு அழைப்பு வந்தது. அது நிலாவின் அழைப்பு. அவள் இதற்கு முன் அவனை நேரடியாக அழைத்ததே இல்லை. பதறியடித்தபடி போனை எடுத்தான். ஹலோ நிலா. ஆனால் மறுமுனையில் அவளுடைய குரல் நடுங்கிக் கொண்டிருந்தன. கார்த்திக், கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா? என்னாச்சு? என் ஸ்கூட்டி நடுவழியில நின்றுச்சு. நான் மட்டும் தனியா இருக்கேன். எங்க இருக்கீங்க? இடத்தை சொன்னாள். நீங்க அங்கேயே இருங்க, நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு உடனே கிளம்பினான். சில நிமிடங்களில் அங்கே வந்தான். சாலையோரத்தில் கவலையோடு நின்று கொண்டிருந்தாள் நிலா. அவனை பார்த்தவுடன் அவளுடைய முகத்தில் நிம்மதி தெரிந்தது. ரொம்ப பயந்துட்டேன் என்றாள். அதுக்குத்தான் நான் இருக்கேன் என்று சிரித்தான் கார்த்திக். அந்த வார்த்தை அவளுடைய மனதில் ஏதோ ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. ஸ்கூட்டியை பார்த்த கார்த்திக், பெட்ரோல் இல்லாம நின்றுச்சு என்றான். நிலா தலையில் கை வைத்து கொண்டாள். ஐயையோ, நான் கவனிக்கவே இல்லை. பரவாயில்ல. அருகில் இருந்த பெட்ரோல் பங்கிற்கு சென்று பெட்ரோல் வாங்கி வந்தான். சில நிமிடங்களில் ஸ்கூட்டி மீண்டும் இயங்க ஆரம்பித்தது. நிலாவின் முகத்தில் மீண்டும் சிரிப்பு மலர்ந்தது. தேங்க்ஸ் சொல்ற அளவுக்கு பெரிய உதவி எதுவும் இல்லை என்றான். அப்போது வானம் கருமேகங்களால் சூழ்ந்தது. சில நொடிகளில் மழை ஆரம்பித்தது. இந்த முறை இருவரும் அருகில் இருந்த பேருந்து நிறுத்தத்தில் ஒதுங்கினார்கள். மழை வேகமாக பெய்து கொண்டிருந்தது. இருவருக்கும் இடையில் ஒரு இனிமையான அமைதி. அந்த அமைதியை உடைத்தாள் நிலா. கார்த்திக், சொல்லுங்க, உங்களுக்கு எப்பவுமே இவ்வளவு பொறுமையா இருக்கும்? கார்த்திக் சிரித்தான். என்னை நல்லவன்னு நினைக்காதீங்க, நானும் கோவப்படுவேன். நம்ப முடியல. ஏன்? நான் பார்த்த வரைக்கும் நீங்க எல்லார்கிட்டையும் நல்லாத்தான் நடந்துக்கிறீங்க. கார்த்திக்கின் மனம் மகிழ்ந்தது. ஏனெனில் அவள் அவனை கவனித்து இருக்கிறாள் என்பதை அந்த வார்த்தைகள் காட்டின. மழை இன்னும் கொட்டி கொண்டிருந்தது. நிலா சாலையில் பார்த்து கொண்டே மெதுவாக பேச ஆரம்பித்தாள். நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கு பிறகு யார்கிட்டையும் அவ்வளவு பழகல. ஏன்? எனக்கே தெரியல. கொஞ்சம் ரிசர்வ்டா இருப்பேன். ஆனா இப்போ நல்லா பேசுறீங்களே. நிலா சிரித்தாள். எல்லார்கிட்டையும் இல்லை. கார்த்திக் அவளை பார்த்தான். அப்போ பிடிச்சவங்க கிட்ட என்றாள்.
அந்த வார்த்தையை கேட்ட நொடியில் கார்த்திக்கின் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. மழை நின்றதும் இருவரும் கிளம்ப தயாரானார்கள். புறப்படுவதற்கு முன் நிலா திடீரென்று திரும்பி பார்த்தாள். கார்த்திக், சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க வரலைன்னா என்ன பண்ணிருப்பேன்னு தெரியல. நான் இருக்கும்போது கவலைப்படாதீங்க என்றான். அந்த வார்த்தைகள் நிலாவின் மனதில் ஆழமாக பதிந்து விட்டன. அன்றிரவு வீட்டில் இருந்தாலும் அவளால் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. மனதில் மீண்டும் மீண்டும் வந்தது கார்த்திக்கின் முகம், அவன் சிரிப்பு, அவன் அக்கறை, அவன் சொன்ன வார்த்தை, நான் இருக்கும்போது கவலைப்படாதீங்க. தெரியாமல் அவள் சிரித்து கொண்டாள். அதே நேரத்தில் கார்த்திக்கும் தூக்கம் வரவில்லை. இன்று அவளுடன் கழித்த நேரத்தை நினைத்து கொண்டே இருந்தான். அவள் அருகில் இருந்த ஒவ்வொரு நிமிடமும் அவனுக்கு ஒரு கனவு போல இருந்தது. ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு நன்றாக புரிந்தது. இது வெறும் ஈர்ப்பு இல்லை. அவன் உண்மையாகவே நிலாவை காதலிக்க ஆரம்பித்து விட்டான். ஆனால் நிலாவின் மனதில் என்ன இருக்கிறது, அதுதான் அவனுக்கு தெரியவில்லை. தொடரும்.